அதானியின் இலங்கை திட்டம் குறித்து அமெரிக்க நிறுவனம் உரிய கவனம். பல்வேறு பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை. உயிரிழந்த முதலைகள் அச்சத்தில் அம்பாறை மக்கள். குவைத் சிறைச்சாலையில் இருந்து இலங்கை கைதிகள் நாட்டிற்கு வருகை. இலங்கையில் அதானி குழுமத்தின் ஆதரவுடன் செயல்படும் கொழும்பு துறைமுக அபிவிருத்திக்கு $500 மில்லியன் அதிகமான கடனுதவி வழங்க ஒப்புக்கொண்ட அமெரிக்க நிறுவனம் குறித்த திட்டத்தில் உரிய கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளது. அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி மற்றும் நிறுவனத்தின் பிற உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு எதிரான லஞ்ச குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. US இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் என்ற குறித்த அமெரிக்க நிறுவனம் கடன் தொடர்பான இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஓரளவுக்கு அதானி குழுமத்துக்கு சொந்தமானது. அதானி துறைமுகம் மற்றும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் மூலம் அபிவிருத்தி செய்யப்படும் இலங்கையின் தலைநகரில் உள்ள துறைமுக முனையத்திற்கு நிதியுதவி வழங்குவதாக கடந்த ஆண்டு நிறுவனம் அறிவித்தது. இது ஆசியாவில் அமெரிக்க நிறுவனத்தின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு முதலீடாகும். அமெரிக்க வழக்கறிஞர்கள் கடந்த வாரம் கௌதம் அதானி மற்றும் பிற பிரதிவாதிகள் மீது இந்திய சூரிய ஆற்றல் ஒப்பந்தங்களை பெற $250 மில்லியன் லஞ்சம் வழங்கும் திட்டத்திற்கு உதவியதாக குற்றச்சாட்டினார். இதன் பின்னணியில் அதானி குழுமத்தின் நாட்டில் திட்டமிட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களை இலங்கை மீளாய்வு செய்து வருவதாகவும் அமைச்சரவை எதிர்வரும் வாரங்களில் இந்த முன்வடிவை விவாதிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளரை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளது. அரசாங்கம் தற்போது திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் மதிப்பீடு செய்து வருகின்றது. சீரற்ற காலநிலையால் பல்வேறு பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாம் நிலை மஞ்சள் நிலை எச்சரிக்கையானது பதுளை மாவட்டத்தில் ஹல்தமுல்ல, எல்ல மற்றும் பசறை மாவட்டத்திற்கும், காலி மாவட்டத்தில் பத்தேகவன், நாகோட மற்றும் எல்பிட்டிய மாவட்டத்திற்கும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் புலத்கொகுபிட்டிய, கேகாலை மற்றும் யட்டியந்தோட்டைக்கும், மாத்தறை மாவட்டத்தில் பிடபெத்ரா மாவட்டத்திற்கும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ மாவட்டத்திற்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி, பலாங்கொடை, ககவத்த, ஓபநாயக்க, பெல்மதுல மற்றும் இம்புல்வே மாவட்டத்திற்கும் இந்த முதலாம் நிலை மஞ்சள் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ள நீரில் இறந்த நிலையில் முதலைகள் கரையொதுங்கியுள்ள சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் அண்மை காலமாக முதலைகளின் நடமாட்டம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையே தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பல முதலைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் துர்நாற்றம் வீசுவதாகவும் முதலைகள் நடமாட்டம் காணப்படுவதால் மிகுந்த அச்சத்துடனேயே போக்குவரத்தை மேற்கொள்வதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் குவைத் மத்திய சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் இலங்கை கைதிகள் 104 பேரில் 32 பேர் குவைத்தில் இருந்து விசேட விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்று வந்தடைந்துள்ளனர். குவைத் அரசுக்கும் இலங்கைக்கும் இடையில் 2007ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் அந்நாட்டின் அரசாங்கத்தால் இவர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குவைத் நாட்டில் போதைப்பொருள் பாவனை, வர்த்தகம் மற்றும் கடத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு குற்றவாளிகளாக காணப்பட்ட இலங்கையர்கள் அடங்கிய ஒரு குழுவே நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த இலங்கை கைதிகளை இலங்கை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதிலும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் குவைத் கைதிகள் எவரும் இல்லை என்பது விசேட அம்சமாகும். அத்துடன் இந்த விமானத்தில் கைவிலங்குகளுடன் கைதிகள் வந்துள்ளதுடன் அவர்கள் குவைத் அரசின் பாதுகாப்பு அதிகாரிகள், உள்துறை அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் அடங்கிய குழுவும் இருந்தனர். இதேவேளை இலங்கை சிறைச்சாலைகளை திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று பேருந்துகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. கைதிகள் வந்து இந்த கைதிகளை வெலிக்கடை சிறைக்கு அழைத்து சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.